எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து நெகட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 72 பாயிண்ட் டவுனு, டவ் வந்து ஒரு 114 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 23 பாயிண்ட் டவுனுங்க. சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அலையன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் போட்டிருக்கிறாரு, டீல்லாம் போட்டாரு. டீல்லாம் போட்டாலும் ஒரு சில நாடுகளோட டாரிஃப் வந்து இருக்கும். கம்மியான அளவுல இருக்கும். ஸோ டாரிஃப் இருந்தது அப்படின்னா உள்நாட்டுல விலைவாசி அப்படின்றது ஏறதாங்க செய்யும். ஸோ இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க? அதாவது காஸ்ட் வந்து கூடும். அதை வந்து கம்பெனி அப்சர்வ் பண்ணிக்க போறாங்களா? இல்ல கன்சியூமர்ஸ்ட பிரைஸை ஏத்தி வாங்க போறாங்களா? அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துக்கிறாங்க. அந்த சர்வேல 54% ஆஃப் கம்பெனி யூஎஸ்ல இந்த டாரிஃப் காஸ்ட்டை வந்து பிரைஸ் ஹைக் மூலமா அதை ஈடுகட்டலாம் அப்படின்னு தாங்க முடிவுல இருக்கிறாங்க. அதே மாதிரி யுஎஸ், யூகே, சைனா போன்ற நாடுகள்ல இந்த அலையன்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனம் நடத்தின சர்வேல ஒரு 22% ஆஃப் கம்பெனிஸ் வந்து அந்த டாரிஃப்னால வர்ற காஸ்ட்டை நாங்களே வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் உறுதிங்க, அது பேஸ் லைன் டாரிஃப் 10% இல்ல ரெடியூஸ்டு டாரிஃபோ உள்நாட்டுல விலைவாசி ஏறப்போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அதை தொடர்ந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டாக்ஸ் 5% டாக்ஸ் ஆன் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்தியால இருந்து யூஎஸ்ல போய் வேலை பார்ப்பாங்க, அங்க இருந்து சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணம் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த அனுப்புற பணத்துல 5% டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அமெரிக்கால போய் படிக்கிறதுக்காகவோ இல்ல வேலை பார்க்கறதுக்காகவோ H1B விசா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்ளை பண்ணுவாங்க. 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து 25% குறைஞ்சிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்குங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 220 ருபீஸ் ஏறி இருக்குங்க. 8930ல இருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 85.59 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூடும் கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர் 66.46 யூஎஸ் டாலரா இருந்தது. அடுத்து இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று எஃப்ஐஐஸ் பயங்கரமா வித்திருந்திருக்காங்க. 10,000 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல வித்து நெட் செல்லர்ஸா இருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 6,738 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கி நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, செப்டம்பர் அக்டோபர்ல மார்க்கெட் டமால்னு கீழே விழும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற்றுவாங்க, மறுபடியும் சட்னு கீழே விழும், திருப்பி மேலே ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமா ஏறி இருந்தது. மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்க, சென்செக்ஸ் வந்து 89,000 தொடும். எப்ப அப்படின்னா ஜூன் 2026ல தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ்ல ஒரு அப்டேட். கம்பெனி வந்து ஹரியானால ஒரு பிளான்ட் போடுறாங்க. அதுக்காக ஒரு 1200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. புதுசா போடுற பிளான்ட்ல இருந்து எப்ப அவுட்புட் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா பினான்சியல் 27ல வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 7,50,000 வண்டி அந்த பிளான்ட்ல இருந்து வர்ற மாதிரி நாங்க அந்த பிளான்ட்டை செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாருதி சுசுக்கில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு. இதை யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியோட டீலர்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்க இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இன்வென்டரி ஃபண்டிங் தாங்க டீலர்ஸ்க்கு, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து யூஎஸ் மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. யூஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ற கம்பெனி. கம்பெனி என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 12ல இருந்து ஒரு 15 மாசத்துக்குள்ள எங்களோட ரெவன்யூ அப்படியே டபுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல, பட் பினான்சியல் 27க்கு மேல நாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி காட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல ஹீரோ மோட்டார் கிராப் ஒரு 640 கோடிக்கு பக்கமா இந்த யூஎஸ் மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூஎஸ் மோட்டார்ஸோட ஸ்டேக் ஹீரோ கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 32.5% ஸ்டேக் இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இவிஸ் ரெடி பண்றவங்க. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வீலர்ஸ்க்கு அவங்க ஏத்தர வளைச்சு போட்டுருவாங்க. 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஎஸ் மோட்டார்ஸை வளைச்சு போட்டுருவாங்க. ஸோ ஏத்தர் எனர்ஜியும் யூஎஸ் மோட்டார்ஸும் என்னைக்கு இருந்தாலும் ஹீரோவுக்கு தான். ஹீரோ இது ரெண்டையுமே முழுங்கிடுங்க முழுசா. ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஹீரோ இந்த யூஎஸ் இந்த ஏத்தர் இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வருவாங்க. பஜாஜுக்கும் டிவிஎஸ்க்கும் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. அடுத்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு வெண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான், பெகட்ரான், தென் சைரஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஆப்பிளுக்கு எதர் காம்போனன்ட் சப்ளை பண்ணுவாங்க, இல்ல அசம்பிளி வேலையை பார்ப்பாங்க, இல்ல ரெண்டையுமே சேர்த்து பண்ணுவாங்க.
இதுல குறிப்பா ஃபாக்ஸ்கான் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குங்க. ஸோ அந்த பிளான்ட்ல ஒரு $1.48 பில்லியன் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசா ஒரு பிளான்ட் போடுறாங்க. அது போக இருக்கிற பிளான்ட்ல அதோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ ஆப்பிள் ஐபோன்ஸோட காம்போனன்ட் ப்ரொடக்ஷனோ இல்ல அசம்பிளியோ இந்தியாவில் இனி வரக்கூடிய காலங்களில் பயங்கரமா growth இருக்கும் அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல ஐபோனோட தேவைகள் எல்லாமே வந்து சைனா சப்ளை பண்ணாங்க. இப்போ இந்த டாரிஃப் வார் வந்ததுனால சைனால இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இந்தியாவில் இங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸை வச்சுக்கிட்டு இங்க இருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற திட்டம் தாங்க வந்து ஆப்பிள் நிறுவனம் போடுறாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து சைனாக்கு டாரிஃப் போட்டதுனால இந்தியாவுக்கு போய் நீங்க பிளான்ட் போடுங்க, அங்க ப்ரொடக்ஷன் பண்ணி யூஎஸ்க்கு கொண்டு வாங்க அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க யூஎஸ்லயே பிளான்ட்டை போடுங்க, இங்கேயே பிளான்ட்டை போட்டு இங்கே சப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அவரு. பட் யூஎஸ்ல பிளான்ட் போடுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, சைனாலேயோ இந்தியாலேயோ மேன் பவர் ரொம்ப சீப்பா கிடைக்குங்க, ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைப்பாங்க. பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தென் காஸ்ட் ஆஃப் லேபர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ ஆப்பிள் நிறுவனம் வந்து யூஎஸ்ல பிளான்ட்டை போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு செலவு தாங்க. அது போக யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த நாட்டிலேயே அசம்பிள் பண்றது அப்படின்றது ஒரு நாள் நைட்டுக்குள்ள நடந்துடுற வேலை கிடையாதுங்க. அதுவே வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகும். அது போக டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹொசூர்ல ஒரு பிளான்ட் இருக்குங்க. அந்த பிளான்ட்ல ஐபோன் 16 அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து நம்ம கோல் இந்தியா நிறுவனத்தை பத்தி சமீபத்தில் நிறைய பேசியிருக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் டாடா, வேதந்தா, அதானி, ஜேஎஸ்டபிள்யூ, டொரண்ட் பவர் இவங்க எல்லாருமே இந்த தெர்மல் பவர் பிளான்ட் சைடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது நியூ கோல் ஃபயர் பவர் பிளான்ட்ல இருந்து ஒரு 80 ஜிகாவாட் நம்மளுக்கு வேணும் ஃபினான்ஷியல் 32க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நிறுவனங்கள் எல்லாருமே கோல் ஃபயர் தெர்மல் பவர் பிளான்ட் சைடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் கோல் இந்தியாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு எம்ஓஇ போட்டிருக்கிறாங்க. தாமோதர் வேலி கார்பரேஷன் இந்தியாவோட 2 அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான்ட் ரெடி பண்றதுக்காக ஜார்க்கண்ட்ல ஒன்னும் 800 மெகாவாட். ஸோ இது எல்லாமே கோல் இந்தியா நிறுவனத்துக்கு நல்ல செய்தி. நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். நான் பர்சனலா அதை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கியூமுலேட்டிவ் கெப்பாசிட்டி 3 ஜிகாவாட்டா இருக்குங்க அக்ராஸ் 700 சிட்டிஸ். கம்பெனி வந்து இந்த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ல தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷன்லயே இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் இவங்கள்ட்ட தாங்க அதிகமா இருக்கு. 13.1% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, அடுத்த 3 வருஷத்துல நாங்க 30 லட்சம் வீடுகள்ல நாங்க டார்கெட் பண்ணுவோம் இந்த சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாடா பவருக்கு இது நல்ல செய்தி. பட் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்குங்க. பிஇ 32க்கு பக்கமா இருக்கு. 350 360 ரேஞ்சுக்கு வந்தா நம்ம பார்க்கலாம். அடுத்து டிசிஎஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு பிஎஸ்என்எல் இருந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஒர்த் வந்து 2900 crores. ஸோ பிஎஸ்என்எல் இந்த ஆர்டரை டிசிஎஸ் கொடுத்தது மூலமா அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு 16,500 சிட்டிஸ்ல டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் 4G நெட்வொர்க் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது போக கம்பெனி வந்து பிளானிங், இன்ஜினியரிங், சப்ளை, இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங் அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே அந்த ஆர்டருக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிஎஸ்என்எல்க்கு நல்ல செய்திங்க. அடுத்த நிறுவனங்களுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் NHPCயோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 29% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ரெவன்யூ ஒரு 114% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு 51 காசு ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏற்கனவே மார்ச் 2025ல ஒரு ஷேருக்கு ₹1.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஜைடஸ் நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 1% கீழே விழுந்திருக்குங்க. ரெவன்யூ 18% இயர் ஆன் இயர் கூடினாலும் என்ன காரணம் அப்படின்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 219 கோடி எடுத்திருக்காங்க. அதனால நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குங்க. பட் கம்பெனி இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஒரு ஷேருக்கு ₹11 டிவிடெண்ட் தர்றாங்க. கம்பெனி என்னுடைய மெயின் லிஸ்ட்லயும் இருக்கு. கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து கரூர் வைஸ்யா பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 13% ஏறி இருக்குங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே பார்ப்போம். 9.11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்கா மாறிடுச்சுங்க கரூர் வைஸ்யா பேங்க். ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 20.99% ஏறி இருக்குங்க. 1942 crores தான் இருக்கு. டோட்டல் பிசினஸ் 1.86 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. டெபாசிட்ஸ் வந்து 1 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. அடுத்து ஜேகே டயரோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 42.7% கீழே விழுந்திருக்கு இயர் ஆன் இயர்.
ரெவன்யூ 1% தான் மேலே ஏறி இருக்கு. நம்ம பெரும்பாலும் இந்த டயர் செக்மெண்ட்டுக்குள்ள போறதில்லை. அடுத்து ஹிண்டால்கோ நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸா இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் நல்லா இருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 66% ஏறி இருக்குங்க, ரெவன்யூ 16% ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 41% ஏறி இருக்கு, ரெவன்யூ 11% ஏறி இருக்குங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நான் ஹிண்டால்கோ எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லை. பட் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். கம்பெனி வந்து ஒரு ₹5 டிவிடெண்ட் தர்றாங்க ஒரு ஷேருக்கு. அடுத்து ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், தங்கமயில் ஜுவல்லர்ஸ் எப்படி சார் நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ரைட்ஸ் இஷ்யூஸ் கொடுத்தாங்க. ஒரு ஷேர் வந்து ₹1400 அப்படின்ற மேனிக்கு. ஸோ 1400 இருந்து ஒரு 10% ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1550 இருந்து ஒரு 1600 வர்றப்ப நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான். அடுத்து ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, நல்ல கம்பெனி, ஒரு மிட் சைஸ் கம்பெனி, டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் பிரைஸ் டு புக் 1.73 ஆர் 74 இருக்குங்க. நான் பர்சனலா 1.5க்கு வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக், டெட் டு ஈக்விட்டி மூணுமே நல்லா இருக்கு. நல்ல நிறுவனமும் கூட. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம், நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து அமர் ராஜாவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமர் ராஜா, எக்ஸைட், இது ரெண்டையும் பத்தி பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். எக்ஸைட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அமர் ராஜா எக்ஸைட்டை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சீப்புங்க. PE 20க்குள்ள தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அமர் ராஜா ஒரு 590 to 625 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தேன். இப்போதைக்கு அந்த பிரைஸ்க்கு போக முடியாது. பட் 1000 கீழே வர்றப்ப எல்லாம் நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் 1020லேயே தான் அது இருக்கு. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில இருந்து அவுட்புட் வர்றதுக்கு ஃபினான்ஷியல் 31 ஆகும். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஹீரோ எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் ஹீரோவை பத்தி பேசணும். வருங்காலத்துல ஏத்தர், யூலஸ், தென் ஹீரோ 3 பேருமே சேர்ந்து இந்த EV செக்மெண்ட்டை டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஹீரோ சமீபத்தில் ஒரு 7-8% ஏறிடுச்சு. மறுபடியும் 4000க்கு வரும். வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து டெக்ஸ்டைல் செக்டார்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பர்சனலா நான் வந்து ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. ட்ரைடன்ட், வில்ஸ்பன், ஸ்பால், தென் கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ். இதை தவிர வேற எதையும் நான் பார்க்கறது இல்லை. இது எல்லாமே இப்போ ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல் செக்டாரை நான் அவ்வளவா பார்க்கறது இல்லைங்க, அதை தவிர்த்துட்டேன். அடுத்து அப்ஸ்டாக்ஸ்ல பாண்ட் வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, கார்பரேட் பாண்ட் வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெஷரி பில்ஸ், தென் கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டு, FDs எல்லாமே நம்ம உள்ள போறதுக்கு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு எந்த புரோக்கரேஜ் மேல நம்பிக்கை இருக்கு, எது வந்து உங்களுக்கு வசதியா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதில் முதலீடுகளை பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 40 வயசுக்கு மேல 45, 50, 55, 60 வயசுகள்ல எல்லாம் முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ள வர்றாங்க இல்லையா, அவங்க டைரக்டாவே ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை பார்த்து அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆன்லைன் புரோக்கரேஜ் ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்றப்ப நீங்க நேராவே போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கே வந்து அவங்க புரோக்கரேஜ் கம்பெனி வச்சிருக்காங்க. கோட்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து 3-in-1 அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேங்கே வந்து டிமேட் சர்வீசஸ் பண்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டடி பண்ணி நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்க பழகலாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஸ்டாக்ஸ் வாங்குறது நீங்க ஸ்டடி பண்ணி வாங்குங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றது நேரா ஒரு ஆளை இன்பர்சனா போய் பேங்க்லயோ இல்ல ஒரு புரோக்கரேஜ் கம்பெனிலயோ இன்பர்சனா ஆளை பார்த்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன் நல்லது அப்படின்றத இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.